வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் டெட் வழக்கு தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் என்ன நடந்தது இன்று கிடைத்துள்ள தகவல்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். இன்று நீதிமன்றத்தில் நடந்ததாக கிடைத்துள்ள தகவல்களையும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட தகவல்களையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். அதாவது குறிப்பாக டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்படுமா என்ற கேள்வி ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் வரை எந்த ஒரு தகவலையும் இறுதி முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான முக்கியமான ஒரு தகவலுக்கு நம்ம வரலாம். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் இந்த வழக்கு மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு விசாரணைக்கு வந்ததாக தகவல் வெளியாகியிருக்குது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பும் ஆசிரியர்கள் தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இரு தரப்பிலும் வாதங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே முக்கியமான கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக தெரிகிறது. ஃபர்ஸ்ட் அரசின் தரப்பில் நிலைப்பாட்டை நம்ம பார்க்கலாம். அரசு தரப்பு நிலைப்பாடு எப்படி அப்படின்னா, அதாவது டெட் என்பது ஆசிரியர்களின் தகுதியை மதிப்பிடுவதற்கான தேர்வு என்பதால் தேர்ச்சி மதிப்பெண்ணை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குறைப்பதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக அரசு தரப்பு வாதிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்குது. மேலும் கல்வியின் தரத்தை பாதுகாப்பதும் முக்கியம் என்று அரசு தரப்பு கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு ஆசிரியர் டெட்டு தேர்வில் குறைந்தபட்ச தகுதியை நிரூபிப்பது அவசியம் என்பதால் தேர்ச்சி மதிப்பெண்ணை மிகவும் குறைத்துவிட்டால் தேர்வின் நோக்கமே பாதிக்கப்படலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கலாம். அதேபோல டெட்டு தேர்வை மீண்டும் மீண்டும் தள்ளி போடுவதால் எதிர்காலத்தில் மேலும் பல வழக்குகள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அரசு தரப்பு தனது கருத்தை தெரிவித்ததாக தகவல்கள் சொல்லுது. இதனால் தேர்ச்சி மதிப்பெண்ணை மேலும் குறைப்பதில் அரசு தரப்பில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக தெரிகிறது. இப்போது ஆசிரியர்கள் தரப்பின் வாதத்தை நம்ம பார்க்கலாம். நீண்ட ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு டெட்டு தேர்வு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. பல ஆசிரியர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாகவும் பள்ளிகளில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் பல ஆண்டுகளாக மாணவர்களுக்கு வகுப்பறையில் பாடம் நடத்தி அனுபவம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு தகுதி தேர்வை எழுதும்போது குறிப்பாக வயது, குடும்ப சூழ்நிலை மற்றும் பணிச்சுமை போன்ற காரணங்களால் தயாராகுவதில் சிரமங்கள் இருக்கலாம் என்று ஆசிரியர்கள் தரப்பு வாதிடுது. மேலும் ஒரு ஆசிரியர் நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் பணியாற்றி வந்தாலும் டெட்டு தேர்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கேள்விகள் கேட்கப்படுகின்றன. எனவே நீண்ட காலமாக பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் மீண்டும் பல்வேறு பாடப்பிரிவுகளை படித்து தேர்வுக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதனால் அவங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்ணில் குறிப்பிட்ட அளவில் சலுகை வழங்க வேண்டும் என்பதே ஆசிரியர்கள் தரப்பின் முக்கிய கோரிக்கையாக இருக்குது. மேலும் ஆசிரியர்கள் பணி அனுபவத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஒரு ஆசிரியர் 10 அல்லது 15 ஆண்டுகளாக தொடர்ந்து மாணவர்களுக்கு கற்பித்து வந்திருக்கிறார் என்றால் அந்த அனுபவத்தையும் ஆசிரியர் தகுதியின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என்பதே அவர்களின் வாதமாக இருக்குது. இதனால் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் தரப்பு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. இப்போது முக்கியமான கேள்விக்கு வரலாம். இன்றைய விசாரணைக்கு பிறகு நீதிபதி என்ன முடிவு எடுத்தார்? இதுதான் தற்போது ஆசிரியர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்பும் ஒரு முக்கியமான விஷயம். தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் இரு தரப்பினரிடமும் வாதங்கள் நடைபெற்றதாக தெரியுது. மேலும் சில முக்கியமான விஷயங்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இங்கே நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். என்னென்னா, நீதிமன்றத்தில் வாதங்கள் நடைபெற்றது என்பது ஒரு விஷயம், நீதிபதி இறுதி உத்தரவு பிறப்பித்து விட்டார் என்பது வேறு விஷயம். இந்த ரெண்டையும் நம்ம ஒன்றா எடுத்துக்க வேணாம். தற்போது அதிகாரப்பூர்வமான முழு நீதிமன்ற உத்தரவு அல்லது தெளிவான இறுதி அறிவிப்பு கிடைக்காத நிலையில் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அதே போல் ஆசிரியர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுவிட்டது என்றும் சொல்ல முடியாது. இப்போது இரு தரப்பினரும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துள்ளார்கள் என்பதே முக்கியமான தகவலாக பார்க்கப்படுது. நீதிமன்றம் அனைத்து விஷயங்களையும் பரிசீலித்த பிறகு என்ன உத்தரவு வழங்குகிறது என்பது தான் அடுத்த முக்கியமான கட்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போது டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பாக ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மதிப்பெண்களையும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். அதாவது 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறும் டெட்டு தேர்வில் கேட்டகரி அடிப்படையில் வெவ்வேறு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பிரிவினருக்கு 60%, அதாவது 90 மதிப்பெண்கள். சில பிற்படுத்தப்பட்ட மற்றும் தொடர்புடைய பிரிவுகளுக்கு 50% அல்லது 75 மதிப்பெண்கள். SC, SCA, ST போன்ற பிரிவுகளுக்கு
40% அதாவது 60 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த மதிப்பெண்களுக்கு கீழே மேலும் குறைக்க வேண்டும் என்பதே தற்போது ஆசிரியர்கள் தரப்பில் வலியுறுத்தப்படும் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றா இருக்குது. ஆனால் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா, எந்த அளவுக்கு குறைக்கப்படும், யாருக்கு இந்த சலுகை கிடைக்கும், நீண்ட காலமாக பணியில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கிடைக்குமா அல்லது குறிப்பிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யும் ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடைக்குமா, இவை அனைத்திற்கும் அதிகாரப்பூர்வமான நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகே தெளிவான பதில் நமக்கு கிடைக்கும். இதற்கிடையில் ஆசிரியர்கள் தரப்பில் இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து வலியுறுத்தப்படுது. பல ஆண்டுகளாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் அனுபவத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் ஏற்கனவே வகுப்பறையில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். எனவே அவர்களுடைய பணி அனுபவத்தை முழுமையாக புறக்கணித்து ஒரு தேர்வு மதிப்பெண்ணை மட்டும் வைத்து தகுதியை முடிவு செய்வது சரியா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இதுதான் தற்போது இந்த வழக்கின் முக்கியமான விவாதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. மறுபுறம் அரசு தரப்பு கல்வியின் தரம் மற்றும் ஆசிரியர் தகுதி ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்துகிறது. எனவே இரு தரப்பினருடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் வந்து இருக்குது. இப்போது ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சமூக வலைதளங்களில் டெட் பாஸ் மார்க் குறைக்கப்பட்டது, நீதிமன்றம் ஆசிரியர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிவிட்டது, தேர்வு முடிவு உடனே வெளியாகிறது போன்ற தலைப்புகளில் பல்வேறு தகவல்கள் வந்து வரலாம். அவற்றை உடனடியாக நம்ப வேண்டாம். குறிப்பாக நீதிமன்ற வழக்கு தொடர்பான செய்திகளில் அதிகாரப்பூர்வ ஆர்டர் அல்லது நம்பகமான செய்தி வந்த பிறகே முடிவை வந்து நம்ம உறுதி செய்வது சேஃபாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு வழக்கில் வாதம் நடப்பதும் நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவிப்பதும் இறுதி உத்தரவு பிறப்பிப்பதும் வெவ்வேறு நிலைகள். எனவே இன்று நடந்த விசாரணையை வைத்து மட்டுமே இறுதி முடிவை நம்ம வந்து சொல்லக்கூடாது. இப்போது கிடைத்துள்ள தகவல்களை வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் தொடர்பான வழக்கு இன்று முக்கியமான கட்டத்தில் இருந்ததா தகவல் கிடைத்துள்ளது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பும் ஆசிரியர்கள் தரப்பும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்ததாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது. மூணாவது என்னென்னா ஆசிரியர்கள் தரப்பில் நீண்ட கால பணி அனுபவம், தேர்வுக்கு தயாராகுவதில் உள்ள சிரமங்கள் மற்றும் தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நான்காவதாக என்னென்னா அரசு தரப்பில் கல்வித்தரம், டெட்டின் நோக்கம், தேர்ச்சி மதிப்பெண்ணை மேலும் குறைப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாக தகவல்கள் வந்து தெரிவிக்குது. அஞ்சாவது என்னென்னா இன்றைய விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவு என்ன என்பது தொடர்பான முழுமையான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் வரை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் தற்போது மிகவும் பாதுகாப்பான ஒரு சரியான நிலைப்பாடாக நமக்கு இருக்கும். அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியானவுடன் அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை வரி வரியாக பார்த்து ஆசிரியர்களுக்கு புரியும் வகையில் நம்ம எளிமையாக விளக்க முடியும். அதில் டெட்டு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளதா, எந்த கேட்டகரிக்கு சலுகை, எத்தனை மதிப்பெண்கள் யாருக்கு பொருந்தும், ஸ்பெஷல் டெட் ரிசல்ட் எப்போது வந்து வெளியிடப்படும் என்பது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில் நமக்கு கிடைக்கும். அந்த தகவல் வெளியானதும் நமது சேனலில் வந்து உடனடியாக அப்டேட் செய்வோம். எனவே ஆசிரியர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. நமது சேனலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீண்ட காலமாக இந்த வழக்கில் வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீண்ட காலமாக பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு டெட்டு தேர்ச்சி மதிப்பெண்ணில் கூடுதல் சலுகை வழங்கப்பட வேண்டுமா அல்லது அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான தகுதி விதிமுறைகள் இருக்க வேண்டுமா? உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் வந்து மற்ற ஆசிரியர்களுக்கும் பயன்படும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.